ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான குக்கிங் எபிசோடில் பச்சை மாங்காய் ரசம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க. தோல் சீவி சீடு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டாக குக் ஆகணும் மாங்காய். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, சீரகம், வெந்தயம், உடச்ச உளுந்து, பெருங்காயத்தூள், 2 காஞ்ச மிளகா, நான் குண்டு மிளகா போட்டிருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளியை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள், அப்புறம் பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு வேகினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த மாங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு 3 பல்லு பூண்டை இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக கொதி வர டைமில் கொத்தமல்லி போட்டுடலாம். லைட்டாக இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாங்காய் ரசம் ரெடி. ரசத்தை எப்பயுமே க்ளோஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் அதோட அரோமா அதுலேயே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.